ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பிரிஞ்சி இலை பெரிய சைஸாக சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் போல் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா வரட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு வதக்கிக்கோங்க. ஒயிட் குருமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்கக்கூடாதுங்க. அப்போ கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். குருமாவோட கலர் சேஞ்ச் ஆயிரும். வெங்காயம் ஒரு 1/4 வாசி வதங்கி வந்தால் போதும். இப்போ இது கூட காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கேரட், 1/4 கப் பட்டாணி, அப்புறமா 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், கூடவே 1 தக்காளி நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப ரெட்டாக இல்லாமல் ஒரு 3/4 வாசி காயாக இருக்கிற மாதிரி தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 4-5 போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் இந்த குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், நூக்கோல், இது மாதிரி காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறிகளை கொஞ்சம் ஒரு 5-6 நிமிஷம் போல் இதை நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. அப்போ தான் குருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும். கூடவே 10 போல் புதினா இலைகளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதங்க விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். காய்கறிகளை நீங்கள் சரியாக வதக்காமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாசனை கம்மியாயிரும். இது போல் காய்கறிகளை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் காய்கறிகள் வெந்து வரட்டும். இப்போ இதை நம்ம தேங்காய் அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 10 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, அப்புறமா 1 மூடி தேங்காய், சின்ன சைஸாக 1 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் ரொம்ப காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நான் வதக்கும் போதே பச்சை மிளகாய் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கனால நான் அரைக்கும் போது சேர்க்கல. தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ காய்கறிகளை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். பாருங்க, இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒயிட் குருமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. திக்காக க்ரீமியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா நல்லா திக்னஸாக வரும். நம்ம முந்திரி கசகசெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், இது போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காய்கள் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கசகசா தேங்காய்லாம் பச்சை வாசனை போய் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கோங்க. பசும்பால் இல்லைன்னா பாக்கெட் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் இந்த பால் நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நல்ல ஒரு கலரும் கொடுக்குங்க, ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரிச்சான ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, இடியாப்பம் கூட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒயிட் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.